சாந்தா, அமரேந்திரன் அரசகுமாரன் என்பதை நிரூபிப்பதற்கு ஆதாரமாக இருந்த சலங்கைகள் தெரிந்துவிட்டது. விரும்புகின்ற பொருள் விலகி விலகி செல்லும் போதுதான் அதன் மீதுள்ள ஆசையும் அசுரவெறியாக பருவ அழகு குலுங்கும் உன்னை அடையாதவரை நான் பாவிதான் மல்லிகா, நான் பாவிதான். அளவுக்கு மீறி என் பொறுமையை நீ சோதித்து விட்டாய். மல்லிகா வா, எங்கே ஓடுகிறாய்? அதை காலால் மிதிக்காதே. அந்த சலங்கை என்னிடம் கொடுத்து விடு, என்னிடம் கொடுத்து விடு. அந்த சலங்கை, அதற்கு ஆதாரமாயிருந்த சலங்கைகளை நீ மறைத்து விட்டதால் உண்மையை மறைத்து விட முடியாது ராகதேவா. ஆம், அதே சலங்கை. இது உனக்கு அவ்வளவு முக்கியமானதா? அதை பற்றி உனக்கு தெரியாது. என் வாழ்விலே அழிக்க முடியாத அன்பையும் அடைய முடியாத பாக்கியத்தையும் அள்ளித்தந்த அற்ப சின்னம் அது. அது மட்டுமா? ஆண்டியை அரசனாக்கும் அடையாள சின்னம், அவனுக்கு உன்னை அரசியாக்கும் ஆதார சின்னம் எல்லாம் எனக்கு தெரியும். சதிகாரி. என்ன சொல்லுகிறாய்? அபிநயக்காரியே, அறியாதவள் போல் நடிக்காதே. எங்கே மற்றொரு சலங்கை? என்னிடம் மற்றொரு சலங்கை இல்லை. மற்றொரு சலங்கையும் கொடுத்தால் நான் உன்னை விடுவேன். அக்கிரமத்தால் அழிந்து போகாதே. விடு என்னை. யாரங்கே? சலங்கையை கைப்பற்றி விடலாம் என்று கனவிலும் நினைக்காது. சாந்தா, சலங்கை விட்டு விடாதே. சலங்கை விட்டு விடாதே. விட்டு விடாதே சாந்தா, விட்டு விடாதே. மல்லிகா, சாந்தா, இந்த சலங்கை. இங்கோடு நீ ஓடிவிடு. தப்பி ஓடிவிடு சாந்தா. மல்லிகா, நீ பற்றி கவலைப்படாதே. ஓடிவிடு சாந்தா, ஓடிவிடு. என்ன துணிச்சல்! யாரங்கே? இவளை கொண்டு போய் சிறையிலே அடையுங்கள். எப்படியாவது காப்பாற்றா வாடா. தங்கச்சியாவது அண்ணனாவது. அடியே ரிஷபன், ரிஷபன் ரிஷபனாவது நந்தி என்ன காலமேகம். நீங்களா? என்ன இந்த வேஷம்? ஏங்க வந்தீங்க? சொல்றேன். அமரேந்திரன் ஐயனார் காட்டிற்கு வந்து விட்டானா? அவன் ஏன் இழுத்துக் கொண்டு வரவில்லை? நிலைமை மோசமாகி விட்டது. நமது சிப்பாய்களும் அவன் பக்கம் சேர்ந்து விட்டான். என்ன? மன்னரின் முத்திரை மோதிரம் அவன் கையில் இருக்கிறது. அரசர் சிறையில் இருப்பது போல. நிறுத்து. நமது படைகளை உடனே திரட்டு. அமரேந்திரன் கூட்டத்தையே பூண்டோடு அழிக்க வேண்டும். நாடாண்ட உத்தமரை, நன்மை பல செய்தவரை கூடாத பாவி அந்தோ கொடும் சிறையில் பூட்டிவிட்டான். ஆடாத பொம்மை போல் ஆளவரும் வஞ்சகனை ஓடோட செய்திடுவோம், உறுதியுடன் வல்திடுவீ. பாடுவோம் பாதை மாலை கூடுவோம், வாழ்வுயர்த்தி பாடுவோம் பாதை மாலை கூடுவோம், வாழ்வுயர்த்தி பாடுவோம் பாதை மாலை கூடுவோம். உயிரிழக்க நேரிலும் ஒருமை நன்மை வெல்லுவோம், உயிரிழக்க நேரிலும் ஒருமை நன்மை வெல்லுவோம். உறுதி கொண்டு செல்லுவோம், உண்மை கட்டி கொள்ளுவோம், 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 உறுதி கொண்டு செல்லுவோம், உண்மை கட்டி கொள்ளுவோம்.
நாகரிகம். என்ன அரக்க மாளிகையா? ஆம், அவன் அரக்க செயல்களுக்காகவே அமைக்கப்பட்ட தனி இடம் அதுதான். ஐயோ, அப்படின்னா எங்க மல்லிகா உனக்கு மல்லிகா அரசு மாளிகை போகும் வழி என்னுடன் வாருங்கள். நல்ல முத்து, இவங்க எல்லாம் சேர்ந்து என்ன பைத்தியமா அடிக்கிறாங்க. யாராவது? உங்க பாட்டி உடனே நம்ம சிப்பாய் பல்லு முத்து பாட்டி. பாட்டியா? அட பாவி, என்ன காடு போங்குது, வீடு வாங்குது, என்ன வெறுக்க பாக்குற இடம் உன் கண்ணுல தீவெட்டி வைக்க. தப்பு தப்பு, கண்ணுல கொள்ளைய வைக்கணும் தீவெட்டிய தலையில வச்சுக்க. ஒசுங்கிடும் பேச அதிக பிரசங்கி. பாட்டி இவங்கத்தான் எங்கள் தளபதி. தளபதியா? ஐயா, ஏதோ கேள்வி தெரியாம பேசிட்டேன், மன்னிச்சுக்குங்க. சரி சரி, இங்க எதுக்காக வந்த? உங்க அடிமை சிப்பாய் என் பேர நல்ல முத்து. நல்ல முத்துவா? ஆமாங்க, அவனை பார்க்கலன்னா என் உயிரே போயிடுன்னு சோசியல் சொன்னாருங்க. அப்படியா? அவன் எங்க இருக்கான்? அரைக்கு சிறைக்கு காவல்னு சொன்னாங்க. அரக்கு சிறையா? நீ எல்லாம் அங்கே போக கூடாது. இவளை மலையருவி பக்கம் விடாதீங்க. ஐயா ஐயா, அந்த பாலத்துக்கிட்ட வந்த பலி கொடுத்துடுவேன். அட நல்ல முத்து, மலையருவி பக்கம் பாலம் இருக்குதாண்டா, இடத்தை புரிஞ்சுக்கிட்டு சீக்கிரமா வரேண்டா. வேகமா போடா, சீக்கிரம் போடா. தங்கச்சி பயப்படாது, முன்னேறுங்கள். எப்படியாவது அரசு சிறையை அடைந்தே தீர வேண்டும். சரியாகத்தான் இருக்க வேண்டும். மல்லிகா, மல்லிகா,
ராகவா நினைத்தாள், பாவம் பொறிக்குள் விரட்டி அடிக்கப்பட்ட சுண்டலினி. வாங்க சீக்கிரம், வாங்க சீக்கிரம். என்ன சத்தம்? நாம் இப்போது அரக்கச்சிலையை சுற்றியுள்ள பிரதேசத்தில் இருக்கிறோம். இனி பயங்கர நீர்வடிகளையும் சுழல்களையும் எதிர்த்து செல்ல வேண்டும். அவனேதான். ஆம், நான் தான் இந்த அக்கிரம செயலுக்கு முடிவு கட்ட இவர்களையும் அழைத்து வந்தேன். ஐயோ, கண்ணை பறித்து விட்டாங்க பாவி. காமவல்லி, பாவி அவன் மட்டுமல்ல, நான் செய்த பாவங்களுக்கு இந்த தண்டனை வேண்டியதுதான். நீ செய்ததில் பாவம் என்ன இருக்கிறது காமவல்லி? அன்று ஒரு கலாவணி நாட்டத்தை காண பொறுக்காத என் கண்கள் அவள் காலத்து விஷப்படி தூவ செய்ததா அல்லவா? காமவல்லி, எனக்காக தாமதிக்காதீர்கள், பொங்கல் சீக்கிரம். தனியாக விட்டு விட்டா? அதோ அந்த அரக்கச்சிலைக்கு செல்லும் வழி, நீர்வீழ்ச்சி கரையில் பாலம். காமவல்லி, பாலம். அப்பா, அவளை ஜாக்கிரதையாக பார்த்துக் கொள்ளுங்கள். அம்மா, பாட்டி பாட்டி, வேஷமா ஓடுகிறாய் அடி அமரேந்திரன் ஆசை நாயகியே. உன் நாக்கு அழுகிவிடும், உன் நாவு துண்டிக்கப்படும். அடி சாந்தா, நீ எமனை கூட ஏமாற்றி விடலாம், ஆனால் என்னை, இந்த நாகதேவனை. நாகதேவன் தேவனானி, நீ ஒரு அரக்கன். ஆம், நான் அரக்கன்தான். என்னை எதிர்ப்பவர்களுக்கு. சாந்தா சாந்தா, அந்த சலங்கைகள் எங்கே? எங்கே அந்த சலங்கைகள்? அது சேர வேண்டிய இடத்தில் போய் சேர்ந்து விட்டது. அப்படியானால் நீயும் சேர வேண்டிய இடத்திற்கு போய் சேர்ந்து விடு. இன்றோடு உன் வாழ்வு முடிந்தது. நான் எந்த நேரத்திலும் சாக தயார். உன் வஞ்சகம் அதிக நாள் வாழாது. வெகு சீக்கிரத்தில் உன்னை சின்னாபின்னமாக்குவார்கள். அடி பைத்தியக்காரி, உனக்கு மட்டும் இந்த இடம் எப்படியோ தெரிந்து விட்டது. வேறு யாரும் என்னை இங்கே அணுக முடியாது. யாரும் இங்கே அணுக முடியாது. உன் கனவு கலைஞரா அற்பனே? அதோ நாகதேவா, காமவல்லியின் கண்ணை பறித்த அதே கட்டாளிதான் உன் கொலையாளியின் உயிரையும் பறித்தது. பிடியுங்கள் அவனை. நீதான் புத்திசாலி ஆயிற்றே. திரும்பி போய்விடு. உண்மை சொன்னாலே பின்வைக்க வேண்டாம். மன்னரை காப்பாற்ற வேண்டும். மன்னர், நாகதேவா, நிறுத்து. என்னை பற்றி கவலை வேண்டாம். முதலில் மல்லிகாவை காப்பாற்ற வேண்டும். மல்லிகா, சாந்தா, முதலில் உன் உயிர். இன்னும் ஒரு அடி எடுத்து வைத்தால் இந்த கோடரி இந்த கழுத்தை துண்டித்து விடும். துண்டிக்கட்டும். நான் பலியாகும் உண்மையை சொல்லிவிடுகிறேன். இந்த நாட்டின் அதிபதி இன்றுதான் என் வெற்றி திருநாள். வெற்றி திருநாள். குடியுங்கள், குடி. பருகுங்கள், பருகுங்கள்.
பருகுங்கள். என் அண்ணாவை வெளியே திறந்து விடுங்கள். அவரும் குடிக்கட்டும். தம்பி, அண்ணா, வாருங்கள் அண்ணா, வாருங்கள். இன்று உங்களுக்கு விடுதலை அண்ணா. தம்பி, நீ நல்ல நிதானத்தோடு தான் பேசுகிறாயா? இந்த சூழ்நிலையில் என்னால் நம்ப முடியவில்லையே. நம்பிக்கை தானாக வரும். முதலில் நீங்களும் இதை கொஞ்சம் பருகுங்கள். நாகதேவா, உன் அக்கிரமங்களுக்கு ஒரு முடிவே இல்லையா? முடிந்து முற்றுப்புள்ளியும் வைத்தாகிவிட்டது. ஆச்சரியப்படாதீர்கள். ஆட்சி பீடத்தையும் மல்லிகாவையும் அடைவதற்காக நான் பல பல கொடுமைகளை, இல்லை இல்லை, ராஜதந்திரங்களை செய்தேன். இதற்கெல்லாம் காரணம் யார் தெரியுமா? தெரியும், தெரியும். தகுதியற்ற உன்னை தளபதி ஆக்கினேன். தம்பி என்ற பாசத்தால் தட்டி கேட்காமலே விட்டுக் கொடுத்தேன். நான் தான் காரணம். இல்லை, நீரல்ல, உமது அருமை குமாரன். என்ன என்ன குடிவெறியில் உணர்கிறாயா? என் குமாரனா? ஆம், உமது ஆருயிர் தேவி அபராஜிதா பெற்றார் அருள் புதன். உண்மையாகவா? உமக்கே தெரியாத உண்மை அது பார்த்திவரே. நாகதேவா, அவன் எங்கிருக்கிறான்? என் மகன், என் அபராஜிதா பெற்ற செல்வன். அவனை நான் இப்பொழுதே பார்க்க வேண்டும். பார்க்க வேண்டும்? முடியாது, முடியவே முடியாது. நாகதேவா, நாகதேவா, அதுதான் முடியாது என்று சொல்லிவிட்டேனே. ஒரே ஒரு முறை, ஒரு கண நேரமாவது அவனை பார்க்க அனுமதி கொடு. உன்னை மன்றாடி கேட்டுக் கொள்ளுகிறேன். நாகதேவா. சரி தம்பி, உடனே செல்லுங்கள். பயங்கர நீர்ச்சூழலுக்கு பாலாற்றில் சந்திக்கலாம் ஒரு திருமகன். அட பாவி! ஒரு சொல்லிலே அமுதத்தை வழங்கிய நீ மறு சொல்லிலேயே விஷத்தையும் கலந்து விட்டாயே. அவனை அவனை உயிரோடு வைத்திருந்தால் நான் அரச பதவியை அடைய முடியுமா? இல்லை, மல்லிகாதான் எனக்கு கிடைப்பாளா? இனி பொறுக்க முடியாது. அண்ணா, எப்படி? அண்ணா, அண்ணா, பிடித்து கட்டுகிறீர்கள் உங்கள் அருமை குமாரனை. என் வாழ்வில் பறித்தவர்களை நான் வாழ விட மாட்டேன். இறுதி மூச்சு உள்ள வரையிலே எதிர்த்து போராடுவேன். பழிக்கு பழி, ரத்தத்துக்கு ரத்தம். அந்த வஞ்சக ராமதேவனை என் வாழ்க்கையாக்குவேன். அவன் உதரத்தை இந்த அருவி நீரோடு கலக்கச் செய்வேன். நாகதேவா, நாகதேவா. மகாராஜா, 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 மகாராஜா. யார் யார் அது? நான் தான், நான் தான் மகாராஜா. வீர கலைஞனை. ஆம், ஆம். வேண்டாம், வேண்டாம், என்னை விட்டு விடு. ஏன் மகாராஜா, ஏன்? நான் உயிருடன் இருப்பதே பாவம். அப்படி சொல்லாதீர்கள், அப்படி சொல்லாதீர்கள் மகாராஜா. என் ஒரே மகன், மறைந்து விட்ட என் அபராஜிதா பெற்ற அரும் புதல்வன், அவனும் இறந்து விட்டான் என்பதை கேட்ட பிறகும் இருக்கிறேனே உயிரோடு. என்ன, தங்கள் மகனா? அவர் யார்? போராடினானாம் மக்கள் படையிலே, மக்கள் படையிலே. அவன் உன்னோடுதானே இருந்திருப்பான். நீயாவது பார்த்திருப்பாயே என் மகனை. அவன் எப்படி இருந்தான்? தெரியாத மகாராஜா. இளவரசரை கொன்றது யார்? இளவரசரை கொன்றது யார்? சொல்லுங்கள். நாகதேவன் தானே, நாகதேவன் தானே. அவன் கொடுமைக்கு முடிவு கட்டத்தான் வந்திருக்கிறேன். உங்கள் கண்ணெதிரிலே அவனை பழிக்கு பழி வாங்குகிறேன். நான் இறந்தாலும் சரி, உன் எண்ணம் ஒரு காலம் நிறைவேறாது. மல்லிகா, என்னை தழுவ மறுக்கும் நீ எரியும் தீயை தழுவலாம். மல்லிகா, ஆம், மல்லிகாதான். முதலில் அந்த கலையரசை காப்பாற்று, அவள் கற்பை காப்பாற்று. மல்லிகா,
வேண்டாம் நாகதேவா, வேண்டாம். சாந்தா, சாந்தாவா? சாந்தா, ஆண்டவள் மீண்டும் இல்லை இல்லை, நீ ஒரு பேய். உண்மை. உன் அக்கிரமங்கள் அழிவு வரை எங்களுடைய ஆத்மா சாந்தி அடையாது. சாந்தி அடையாது. சாந்தி உங்கள் இருவருக்கும் சமாதி கட்டி விடுகிறேன். சாந்தா, மல்லிகா அந்த அறைக்குள். சந்தா, மகாராஜா. ஆம் ஆம், அதே சலங்கை. என் அபராஜிதாவின் கால்களில் கொஞ்சிய சலங்கை. மகனே, மகனே, என் செல்வமே, அமரேந்திரா. அப்பா, அமரேந்திரா. அப்பா, அப்பா, இவர்தான் என்னை வளர்த்து ஆளாக்கியவர். அப்படியா? நீ பஞ்சநதம்? ஆம், பஞ்சநதம். எமது முன்னாள் தளபதி பஞ்சநதம். ஆம் மகாராஜா, பஞ்சநதம். இன்றுதான் என் கடமை நிறைவேறியது. பஞ்சநதம். மல்லிகா, சாந்தா, மல்லிகாவுக்கு ஒன்றுமில்லையே. மல்லிகா, 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 மல்லிகா. சாந்தா, உண்மையை சொல்லடி. அவன் அரசகுமாரன் என்று தெரிந்ததும் நீயே நம்பிக்கை இழந்து விட்டாயா? இல்லை, அவனே உன்னை அனாதை என்று ஒதுக்கி விட்டானா? இரண்டுமே இல்லை அம்மா. எல்லாமே நாம் தவறாக எண்ணியதனால் ஏற்பட்ட கோளாறு. என்னடி தவறு? ஆத்திரப்படாதே அம்மா. அவருடைய களங்கமற்ற அன்பை ஆசை என்று நினைத்தே கனிந்த உள்ளத்தின் கருணையை காதல் என்று கருதினி. ஆனால் ஆரம்பத்திலிருந்தே அவருக்கு மல்லிகாவிடம் தான் காதல். அட தெய்வமே, கடைசி காலத்தில் என் தலையில் இப்படி கல்லை போடுவதற்குத்தானா இவ்வளவு நாடகமாடினான் அந்த நயவஞ்சகன்? அம்மா, அநியாயமாக அவரை நிந்திக்காதே. வஞ்சகமே அறியாத நெஞ்சத்தவர் அமரேந்திரர். போதுமடி. இதே குமரப்பெருமான் எதிரிலே நாதமும் கீதமும் சேர வேண்டும் என்றானே. ஆனால் நானும் அவரும் சேர்ந்து வாழ வேண்டும் என்று சொல்லவில்லையே. உனக்கும் அவனுக்கும் ஒரே நாளில் ஒரே மேடையில் திருமணம் என்று கூட சொன்னானே. ஆனால் என்னையே அவர் மணப்பதாக ஒரு தடவையாவது சொன்னதில்லையே அம்மா. சொல்லவில்லை, சொல்லவில்லை, சொல்லவில்லை. சொல்லாமலேயே சூதாடி விட்டான் உன் வாழ்க்கையை அந்த துரோகி. அம்மா, உன் மகளை நீ உயிருடன் பார்க்க வேண்டுமானால் இனிமேல் இதை பற்றி பேசவே கூடாது. யாரிடமும் பேசக்கூடாது. சாந்தா, ஐயோ சாந்தா, இனிமேல் உன் வாழ்வு இன்பமயமான வாழ்வு. சாந்தா, நான் எதிர்பார்த்த இன்பத் திருநாள் இப்பொழுதுதான் நெருங்கி வருகிறது. இந்த முருகருக்கும் வள்ளிக்கும் திருமணமானதை நான் பார்த்ததில்லை. ஆனால்
அமரேந்திரருக்கும் மல்லிகாவுக்கும் மனமாவதை நான் பார்ப்பேன். அவர்கள் மகிழ்ச்சியோடு வாழ்வதைக் கண்டு மனம் பூரிப்பேன். இதைவிட ஆனந்தம் வேற என்னம்மா இருக்கிறது? அக்கா, அக்கா, மல்லிகா, மல்லிகா, எனக்கு வாழ்வளிப்பதற்காக நீங்கள் சிரித்துக் கொண்டே செய்துவிட்ட இந்த தியாகம் உலகத்திலே வேறு எந்த பெண்ணாலும் நினைத்து கூட பார்க்க முடியாதது அக்கா, நினைத்து கூட பார்க்க முடியாதது. இல்லை மல்லிகா, உனக்காக அவர், அவருக்காக நீ, இது படைத்தவனே முடித்து வைத்த பந்தம். சாந்தா, நீதான் அந்த தெய்வம், பெண் வடிவிலே வந்த பேசும் தெய்வம், தியாக திருவிழா. சாந்தா, நீதான அந்த பெண், என் அபராஜிதாவின் குரு சொக்கநாதர் பெற்ற மகளானி. ஆஹா, உன்னை பற்றி இவர்கள் கூறியதெல்லாம் கொஞ்சம், இங்கே நான் கண்டதும் கேட்டதும் மிக அதிகம், மிக அதிகம். என் மகனுக்காகவும் இந்த நாட்டுக்காகவும் நீ பட்ட துன்பங்களுக்கு நான் உனக்கு என்ன கைமாறு செய்வேன்? கைமாறு அல்ல மகாராஜா, ஒரு வேண்டுகோள். என்ன வேண்டும்? இந்த முருகப் பெருமானுக்கு சேவை செய்து கொண்டே என்றென்றும் நான் இந்த கோவிலிலேயே இருக்க அனுமதிக்க வேண்டும். கற்கோவிலில் மட்டுமல்ல, நீ எங்கள் எல்லோருடைய மனக்கோவிலிலும் நிரந்தரமாக குடியிருப்பாய் அம்மா. இளவரசர் அமரேந்திரர், உன்னை பெற்ற போது அடைந்த மகிழ்ச்சியிலும் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் அம்மா. முருகா, என் ஆசையை நிறைவேற்றி விட்டாய். சிங்காரவேலா,